ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி சீக்கிரமா இடத்த காலி பண்ணணும் சுடர். நாளாக சாயம் வெளுக்குது, உஷாரா இருந்துக்கும். இங்க ஒருத்தரையும் காணும். டைம் என்ன? 8 மணி இருக்குமா? மல்லி கிச்சன்ல இருப்பா. பொடி நண்டு ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனோகர் எங்காவது ஓசிட்டி குடிச்சிட்டு வரலான்னு போயிருப்பான். கதிரேசா வாக்கிங் போயிருப்பான். சரி, நம்ம வேலைய பாப்போம். இங்க தானே வச்சோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. இரும்பல் சத்தம் கேட்டா கூட ஓடி வந்துருவாளே அவ. எவ்வளவு நெருக்கடி வரும்னு யோசிச்சே பாக்கல. மனோகர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு சந்தேகம் வந்ததும் இல்லாம மல்லியை இப்ப கூட்டு சேர்த்துக்கிட்டான். போனை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எப்படியோ இன்னைக்கு கதைய ஓட்டியாச்சு. நம்பினாங்களா இல்லையான்னு இன்னும் சரியாவும் தெரியல. இன்னொரு தடவை மாட்டிக்கிட்டா அதோட நமக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. இனிமே இங்க இருக்கிற வரைக்கும் இந்த போனுக்கு இந்த பரன் ஒரு நிரந்தர இடமா இருக்கும். இல்லனா அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். சுடர், என்னாச்சு? இப்ப நிலைமெல்லாம் ஓகே தானே? ஏதோ இன்னைக்கு நிலைமைக்கு ஓகே. நம்ம பையன் கரெக்ட் டைம்க்கு வந்திருப்பானே, பின்ன என்ன? அதெல்லாம் கரெக்டா தான் வந்தான். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா முழுசா நம்பின மாதிரி தெரியல ரகு. என்ன சுடர் இப்படி சொல்ற? நீ கால் பண்ணி அப்டேட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஒரு கால் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? நான் என்ன டூருக்கா வந்திருக்கேன்? நினைச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு? எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு என் பொழப்பு. ரொம்ப ஜாலியா இருக்கு. கேட்டதெல்லாம் கிடைக்குது, கூப்பிட்டதும் ஆளுங்க வராங்க ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படி இப்படின்னு பில்டப்பா கொடுத்த உன் நிலைமை இப்ப இப்படி ஆயி போச்சே. என் கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சரி விடு. ஆமா, என்னதான் பிரச்சனை? போனை பார்த்துட்டா போனை தேடுறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு சொன்ன. நானும் நம்ம பையனை அனுப்பி வச்சேன். அவனும் பக்காவா வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னா. நீ என்னடானா ரொம்ப சோகமா பேசுற? அதை ஏன் கேக்குறீங்க? என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? அந்த மனோகருக்கு தானே? அவெல்லாம் ஒரு டம்மி பீஸ். அவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். நான் சொன்னது உண்மைதான். அவன் சரியான காமெடி பீஸ் தான். அவன் சொன்னதை யாரும் நம்பாம தான் இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல. மல்லியும் அவன் சொன்னதை நம்ப ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. மல்லியா? அவளுக்கு டவுட் வந்துச்சுன்னா மொத்தமா மாட்டிக்குவோமே. அவ ரொம்ப தெளிவானவ. அதான் எனக்கும் பயமா இருக்கு. போன் விஷயத்துல ஏதோ நான் தப்பிச்சிட்டேன். ஆனா எப்பவுமே தப்பிக்க முடியுமான்னு தெரியல. போன் பிரச்சனை சால்வ் ஆனாலும் மல்லி மனசுல மனோகர் சந்தேகத்தை விதைச்சிட்டான். அது பெருசாதான் செய்யுமே தவிர இல்லாம இருக்காது. அப்படின்னா நீ போனை ரிட்டர்ன் பண்ணிடு. இல்ல, இப்போதைக்கு நாம அவசரப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு போன் பிரச்சனை வராது. நானும் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். போன் இல்லாம நான் இருக்க முடியுமா?
திடீர்னு ஏதாச்சும் அவசரம்னா நான் என்ன பண்றது? உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? உள்ள வச்சு என்ன அடி அடி நடிச்சிருவாங்க. நாம பண்ற வேலை அவ்ளோ பெருசு. எல்லாரும் ஆளுக்கு ஆளு ஸ்மார்ட் போனை வச்சு லாக் போட்டு வச்சிருக்காங்க. போனை எடுத்தாலும் ஓபன் பண்ணி பேச முடியல. சரி, அங்க என்ன சூழ்நிலையோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? யாரும் இல்லாதப்ப நானே உங்களை கூப்பிடுவேன், புரிஞ்சுதா? மத்த நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பரன்ல போட்டு வச்சிருப்பேன். போன் வரலையேன்னு பதறாதீங்க. சுடர், ஜாக்கிரதையா இரு, மாட்டிக்க கூடாது. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் இல்லாம போயிடும். புரியுது. அந்த அளவுக்கு நான் போக விட மாட்டேன். இங்க நிலவரம் மோசமா இருக்குன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். போனை வைக்கட்டுமா? சரி, கவனமா இருந்துக்கோ. சரி. மல்லி, வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா மல்லி, ரோடு பிளாக். ரூட் எல்லாம் மாத்தி விட்டாங்க. சுத்தி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, பேக வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட எடுத்து வைக்கிறேன். ஏய், நீ எதுக்கு மல்லி இவ்ளோ நேரம் வெயிட் பண்ற? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுற. நான் வர லேட் ஆச்சுன்னா நீ தூங்க வேண்டியதானே? நான் சாப்பிட்டுக்க மாட்டேனா? இல்லங்க, பரவாயில்ல. நானும் இன்னும் சாப்பிடல. என்ன மல்லி நீ எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு? எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணாத. நான் வெளியில போயிட்டு வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும். நான் லேட் ஆகுதுன்னா ஒரு டீ சாப்பிடுவேன், வடை சாப்பிடுவேன். ஆனா நீ அப்படியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கெட்டு போயிடும்ல. சரி, சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வாங்க. சரி. அவரா சொல்லட்டுமே? நாமளா கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை ரேணுகா அக்காக்குன்னு சொல்லிட்டாருன்னா? மல்லிக்கு நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அமைதியா இருந்தோம்னா டவுட் வளர்ந்துகிட்டே போயிடும். அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாதான் கொஞ்ச நாள் கதையை ஓட்ட முடியும். இல்லனா விஜய் கிட்ட அவ சொல்லிட்டானா நம்ம கதை கிழிஞ்சு தொங்கிடும். ஆமா, வரட்டும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான். ஏய், என்ன மல்லி அப்படியே வச்சிருக்க? எதை சொல்றீங்க? பூ மல்லி, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. சாரி, நான் அப்பவே சொல்லிட்டு போயிருக்கணும். மல்லி, வெண்பா தூங்கிட்டாளா? வெண்பா முடிச்சிருந்தா மல்லியம்மாக்கு நீங்களே வச்சு விடுங்க டாடான்னு சொல்லியிருப்பா. எனக்கும் அதை சொல்லணும்னு மனசு துடிக்குதுங்க. ஆனா அதை இப்ப சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. ரேணுகா அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. ஆனா நீங்க வச்சு விட்டா மனசார ஏத்துப்பீங்க, சந்தோஷப்படுவேன். அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிற. அந்த அளவுக்கு என்னாச்சு? சரி இரு, நானே பூ வச்சு விடுறேன். மல்லி, என்ன நீ? பாவம் பசியோட வந்திருக்கான் விஜய். அவனுக்கு சாப்பாடு போடாம அந்த பக்கம் திரும்பி நிக்கிற. பூ நல்லா மணக்குது. எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய்,
எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. ஆ, நீங்க சாப்பிடுங்க. சொல்லு விஜய், எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. ஆ, ஆ. விஜய், மல்லி பாவம்ல, அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா? நீயே கட் பண்ணி கொடு. மல்லி, உனக்கும் தர சொல்றேன், இந்த கட் பண்ணி கொடு. எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு வாய் விட்டு சொல்லிட்டீங்க. ஆனா ரேணுகாக்கா இருக்கிறப்ப உங்களால அதை செய்ய முடிஞ்சா நிஜமாவே நான் உங்க மனசுல நல்ல இடத்துல தான் இருக்கேன்னு புரிஞ்சுப்பேன். என்ன பாக்குற? ஓ, யாருக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறதுன்னு பாக்குறியா? நான் மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்றாங்க. யாருக்கு முதல்ல வச்சு விடுவ? எனக்காடி செக் வைக்கலான்னு நினைக்கிற? நான் இறங்குனா என்ன ஆகணும் தெரியுமா? காணாம போயிடுவேன். உனக்கு எனக்கும் பிரச்சனையே இல்லடி. என் கணக்கே வேற. வம்பா என் வழியில குறுக்க வந்து அடி வாங்கி சாகாத. என்னங்க பாக்குறீங்க? அக்காக்கு வச்சு விடுங்க. முதல்ல அவங்களுக்கே வச்சு விடுங்க. தேங்க்யூ. டெய்லி நைட் எனக்கு இனிமே பூ வாங்கிட்டு வா. நல்லா இருக்கா பூ? ஆ, நல்லா இருக்கு. ஆசை மச்சா வாங்கி தந்த பூ, நான் மல்லிகை கொடுக்காம வச்ச பூ. மல்லி, சாரி மல்லி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஆக்சுவலா நான் வந்து சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ராஜேஸ்வரி கிட்ட 50-50 டீலிங் போட்டாச்சு. அப்பாவை எதிர்த்து இப்படி பண்றது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லையே. இனி அப்பா பொண்ணுன்னு உறவை நினைச்சாலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. டெண்டர் பத்தின டீடைல்ஸ நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் ராஜு கிட்ட கெத்தா நிக்க முடியும். இல்லனா என்னதான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் நம்மள கழட்டி விட ராஜி தயங்கவே மாட்டா. பாசத்தை காட்டிதான் அப்பா கிட்ட டெண்டர் பத்தின டீடைல்ஸ கறக்கணும். அம்மாடி நிசா, அப்பா எங்க இருக்கீங்க? என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? பெத்த பொண்ணு கால் பண்ணா கூட திடீர்னு கால் பண்ணிருக்கேன்னு கேக்குற நிலைமையில நீங்களும் நானும் இருக்கோம்லப்பா. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. என்னாச்சு திடீர்னு கால் பண்ணிருக்க? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. தனியாவே இருக்கனா ஒரு மாதிரி இருக்குப்பா, அதான் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். பக்கத்துல தாண்டா இருக்கேன் அப்பா. இதோ வந்துடுறேன். நீ கூப்பிட்டு வராம இருப்பானா? உரிமையா வாங்கப்பான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னமா தயக்கம்? அப்பா நீங்க வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோமா? இல்லம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போதும். ஓகேப்பா. சரிம்மா, நான் வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். அவசரம் இல்லப்பா, நீங்க பொறுமையா கூட வாங்க. சரிடா சரிடா, ஓகேடா. வாங்க வாங்க, உங்களை வச்சு நிறைய வேலை ஆக வேண்டி இருக்கு. அம்மாடி நிசா, அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. நான் காஃபி எடுத்துட்டு போய் வரேன். எடுத்துருவோமா? இந்தாங்கப்பா, சாப்பிடுங்க. நீ உட்காருமா. சூப்பர், நல்லா காஃபி போட கத்துக்கிட்ட போல. அப்புறம்பா உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிடும். இங்கதான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமாம்மா, அங்க அது இதுன்னு ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். கம்பெனி வேலையும் இருக்கா, வேற எதை பத்தியும் யோசிக்கவே முடியல. ஆமாப்பா, கம்பெனி வேலைன்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இப்போ அந்த டெண்டர் வருது இல்லையாப்பா? ஆமாம்மா, அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. அது மேனேஜர் பாத்துக்கு வருமா?
ஆமா நைட் என்னமா சாப்பாடு? தோசை ஊத்திப்பேன்ப்பா. அந்த டெண்டர் ஒர்க் எந்த லெவல்ல இருக்குப்பா? என்ன இவ வலிய பேசினாலும் கம்பெனி விஷயத்துல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டா. இப்ப இவளாவே டெண்டர்னு அங்கேயே சுத்தி வராளே. என்னமோ விஷயம் இருக்கு. வலியே கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. டெண்டரை பத்தி வேற பேசுறா. அப்பா என்ன யோசிக்கிறீங்க? டெண்டர் வேலை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்டேன். அது போயிட்டு இருக்குமா, மேனேஜர் கிட்ட தான் கேட்கணும். டைமுக்கு முடிச்சிருவாங்க. வழக்கம் போலவே நமக்கு தான் டெண்டர் அலாட் ஆகும். ஆமா ஆமா, நமக்கு தான் கண்டிப்பா ஆகும். இந்த வருஷம் எவ்வளவுக்கு கோட் பண்றோம்ப்பா? அது வந்துமா இன்னும் முடிவு பண்ணலாமா? என்னப்பா இன்னுமா முடிவு பண்ணாம இருப்பீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அப்படிலாம் இல்லம்மா. மேனேஜர் கிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துருக்கேன். அவரே எக்ஸ்பர்ட் தானே, போட்டு கொண்டு வரட்டும், அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுலப்பா. நீயா கற்பனையா நினைச்சுக்கிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காதம்மா. எனக்கே தெரியாத விஷயத்த நான் எப்படிமா சொல்ல முடியும்? மேனேஜர் கொட்டேஷன் ரெடி பண்ணி கொண்டு வரட்டும், அப்புறம் உனக்கு தெரியாமலா போகுது. இதுக்கு மேல இங்க இருந்தா டெண்டர் நோண்டிக்கிட்டே இருப்பா. கிளம்பிட வேண்டியதுதான். நிசா, நான் மறந்தே போயிட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தர ஹோட்டல்ல நில்லுங்க வந்துருன்னு சொல்லிட்டு வந்தேன். பாவம் அவர் அங்கேயே நின்றுட்டு இருப்பாருமா. நான் கிளம்புறேம்மா. இன்னொரு நாள் சாவகாசமா உட்காந்து சாப்பிடுற மாதிரி வர்றேம்மா. சரிப்பா. சரி, நான் வரட்டுமா? சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, இருங்க அப்படியே இருங்க. ஆனா இந்த டெண்டர் என்னோட முடிவுப்படி தான் நடக்க போகுது. உங்க இஷ்டப்படி அது நடக்க போறது இல்ல. ரகு இருக்கான்ல, நான் பாத்துக்கிறேன். சார், என்னாச்சு சார்? நைட்ல இருந்து யோசனையாவே இருக்கீங்க. நைட் யாருக்கிட்டே ஃபோன் பேசுனதுல இருந்தே நீங்க சரியில்லை சார். ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்டா, நம்ம சுடர் தான் பேசினா. சுடரா? அவங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஏதோ பெருசா அவங்கள வச்சு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. இந்த ப்ராஜெக்டுக்காக மத்த எந்த சின்ன ப்ராஜெக்டையும் எடுக்காம இருக்குமே. ஆமாண்டா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க சார், பாத்துக்கலாம். இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு சாப்பிடுற மூடு இல்ல, நீயே சாப்பிட்ரு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். எதையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ சோகமாயிட்டீங்க. இதுடா சின்ன விஷயம். சுடர் மேல அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாள் அவங்க சமாளிக்க மாட்டாங்களா? அதுக்குள்ள வேலையை முடிச்சிட முடியாதா என்ன? மொத்தமா பத்திக்கிட்ட மாதிரி இடிஞ்சு போயிட்டீங்களே சார். அப்படி இல்ல கவின், சந்தேகங்கிறது ஒரு சின்ன பொறிதான். அது என்ன செஞ்சிருன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த பொறி எதுல விழுதுங்கிறது தான் விஷயம். இப்ப அவங்களுடைய சந்தேகம் சுடர் பைத்தியமா இல்லையாங்கிறதுல வந்துருச்சு. அது அதோட நிக்க போறது இல்ல. அவ பைத்தியமா இல்லையாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஏன் நடிக்கிறான்னு அடுத்து அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது சார். அந்த ஃபேமிலி அவ்வளோ பெரிய கையா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அந்த ஆள் இப்ப கையெழுத்து போட போற ப்ராஜெக்ட் வேல்யூ மட்டும் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ சார்? 80. 80 லட்சமா? இதுக்கே வாய பொளந்துட்ட? அது என்னன்னு தெரிஞ்சா நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துருவா போல. 80 கோடி. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? அதான் விட மனசில்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இத பாதியில விட்டுட்டு போனா முடியுமா? உசுர விடலாம் சார். இதுக்கு 80,000க்கே உசுர கொடுக்க ரெடியா இருக்கோம். 80 கோடினா சும்மாவா? அங்க பிரச்சனைன்னு கேட்டதும் என் மனசே தாங்கல. ஏதோ விளையாட்டா பேசி சமாளிச்சிட்டேன். ஏன்னா உள்ள இருக்கிறவ அவ மனசு உடைஞ்சிட்டானா மொத்தமும் சொதப்பிரும். இப்போதைக்கு அந்த சந்தேகத்தை பெருசாகாம பாத்துக்கணும். அவ ரேணுகாதான்னு அவங்க நம்பணும். புரியுது சார். சரி, இதை எடுத்துட்டு போய் முதல்ல சாப்பிட போ. சரிங்க சார். ஏய் குடியா கப்ப
நான் போட்டிருக்கேன் பாத்தியா? நல்லா இருக்கா? ஏய், என்னோட வெண்பா, சொன்னா கேளு. வெண்பா, விடு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.